அன்பார்ந்த களத்தில் நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கட்சிகளுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை சீராய்வு தேர்தல் ஆணையம் உடனடியாக கைவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையினை வலியுறுத்துகின்ற வகையில் நடைபெறுகிற கண்டன பொதுக்கூட்டத்திற்கு, கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சி இருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை தம்பி புஷ்பராஜ் அவர்களே, முன்னிலை வகித்து அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இங்கு பதிவு செய்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தம்பி கௌதம் சிகாமணி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு துவக்கத்தை கோஷமாக இங்கு முழங்கி நிறைவாக கண்டன உரை ஆற்றியிருக்கின்ற அருமை அண்ணன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அன்னூர் சிவா அவர்களே, பாதிப்பை எந்த அளவிற்கு அந்த தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் அங்கே வீடு வீடாக சென்று படிவங்கள் வழங்குகின்ற நேரத்தில் யார் யாருக்கு படிவங்கள் வழங்கப்படுகிறது, எந்த நிலையில் வழங்கப்படுகிறது, தேர்தல் ஆணையம் அதை எப்படி கையாளுகிறது என்பதையெல்லாம் நேரடியாக களத்துக்கு செல்லுகிற BLA 2 இருந்தாலும் BDயாக இருந்தாலும் கழகத்துடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகள் நீங்கள் அனைவரும் 4-5 ஒரு வார காலமாக அதை மிக தெளிவாக அறிந்திருப்பீர்கள். அதைதான் இங்கே கௌதம் சிகாமணி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். நாம் எப்படி இதை கையாள வேண்டும் என்பது 2002 வாக்காளர் பட்டியலில் இருக்கின்ற பேரும் 2025 வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேரும் ஒருங்கிணைத்து அங்கே எடுக்கின்ற பணியில் ஒரு தொகுதிக்கு 58-60 விழுக்காடு தான் அந்த படிவங்கள் அவர்கள் திரும்ப பெறுகின்ற அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். மீதமுள்ள 40% படிவங்கள் 1 லட்சம் வாக்குகள் என்று சொன்னால் 60,000 வாக்குகளுக்கு திரும்ப பெறுவார்கள். 40,000 வாக்குகளுக்கு அந்த படிவங்களை உடனடியாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க மாட்டார்கள். வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகுதான் அவர்கள் மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் சேருகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த இடத்தில் தான் பெரிய ஒரு சதியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது 2025 சட்டமன்ற தேர்தலில் இப்போது 2025 வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்கள் எல்லாம் கடந்த முறை தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் வாக்களித்து இருக்கிறார்கள். ஏன் தொகுதி சீரமைக்கப்பட்ட பிறகு 2011 பல்வேறு தொகுதிகள் சீரமைக்கப்பட்டு அந்த வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு உள்ளது. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் நடைபெற்று அந்த வாக்குரிமையை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதையெல்லாம் தூக்கி வைத்துக் கொண்டு இவர்கள் திடீரென்று அந்த வாக்குகளை எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், தமிழர்களுடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும் என்ற அந்த சதி திட்டம்தான் இன்றைக்கு மோடியினுடைய அந்த செயலை அதை உறுதுணையாக்க செய்வதற்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அவர்களுக்கு அடிபணிந்து செயல்படுகிறது. நீதிமன்றத்தை நம்முடைய கழக தலைவர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு பக்கம் நாடி இருந்தாலும், தோழமை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தாலும், மக்கள் மன்றத்திலே வாக்காளர்களுடைய உரிமைகள் எப்படி பறிக்கப்படுகிறது, எப்படி மோசடித்தனம் செய்யப்படுகிறது என்பதை கண்டிக்கின்ற வகையில் தான், தெளிவுபடுத்துகின்ற வகையில் தான், புரிதல் ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். எனவே வந்திருக்கின்ற அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த வாக்குச்சாவடியில் கொடுக்கின்ற படிவங்களை சரியான முறையில் பூர்த்தி செய்து யார் யார் பேர் அதில் விடுபட்டு இருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு கையிலே நீங்கள் அந்த பட்டியலை தயார் நிலையில் வைத்துக் கொண்டால்தான் அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடுகின்ற நேரத்தில்
மீண்டும் அவர்களுடைய பெயர்களை சேர்க்க முடியும் என்பதை நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கும்.